வணக்கம். கடந்த 2, 3 மாசமா எஃப்ஐஎஸ் கன்டினியூஸா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் சில கம்பெனில அவங்க கொஞ்சம் நெறைய வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு 5%லேருந்து ஒரு 22% வரையும் சில கம்பெனில அவங்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஹோல்டிங்ஸ்ல. ஸோ அது என்ன கம்பெனி? அதோட பேசிக்ஸ் என்ன? அவங்க வாங்குனதுக்கு அப்புறம் அந்த பிரைஸ் ஏறியிருக்கா? இப்ப கரண்ட் பிரைஸ் என்ன? அப்படின்றத ஒரு குயிக்கா நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம என்ன கிரைட்டீரியா எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிடலைசேஷன் 5000 கோடிக்கு மேல இருக்கணும். அதாவது லிக்விடிட்டி இருக்கணும் அந்த கம்பெனில. அதுக்கப்புறம் எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் 5%லேருந்து அதுக்கு மேல எவ்வளோ பெர்சென்ட்டா இருந்தாலும், ஈவன் 20%, 30% எவ்வளோ இன்கிரீஸ் பண்ணியிருந்தாலும், அந்த கம்பெனிலாம் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ஃபில்டர் பண்ணதுல பார்த்தீங்கன்னா, மொத்தமே 5 கம்பெனி தான் வந்திருக்கு. ஸோ அந்த 5 கம்பெனில அவங்களோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ வச்சு நான் டாப் 5 போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்ல வர்றது, அதாவது நம்பர் ஆஃப் பெர்சன்டேஜ் ப்ரமோட்டர் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது எஃப்ஐஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்பெனி ஸ்பைஸ் ஜெட். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்பைஸ் ஜெட். இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் பேர் பார்த்தீங்கன்னா அஜய் சிங்கு. அவர் நடுவில் இந்த கம்பெனி கலாநிதி மாறனுக்கு சன் டிவி இருக்காரு இல்லைங்களா, ஸோ அதோட ஓனருக்கு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அவர்கிட்ட திருப்பி அஜய் சிங்கே வாங்கிட்டாரு. இந்த கம்பெனியில் நிறைய டிஸ்பியூட் இருக்கு, நிறைய செட்டில்மெண்ட் இஷ்யூ இருக்கு, நிறைய பேமெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு, டெட் நிறைய இருக்கு. ஸோ இதோட பேசிக்ஸ் பார்த்துரும், ஃபண்டமெண்டல்ஸ்லாம். ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62.1 ருபீஸில் இது போயிட்டு இருக்கு. இது மைனஸில் இருக்கு புக் வேல்யூ. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பார்த்தீங்கன்னா 1.64. ஸோ இது பிஇ கிடையாது, ஏன்னா மைனஸ்ல போயிட்டு இருக்கு, ப்ராஃபிட்டே கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால இது மைனஸ்ல இருக்கு. இதை கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா 5376 கோடி இருக்கு இதோட கடன். ஸோ நிறைய இதோட ஏர்கிராஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளை ஆகாமல் இருந்துச்சு, செட்டில்மெண்ட் பண்ணாமல் இது ஃப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் இதுக்கு வந்தாங்க. ஸோ அதனால ஒன் பை ஒன் இந்த செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ளைட்ஸ் நடுவில் கேன்சல் ஆகிட்டு இருந்துச்சு. க்ரோத் எப்படி இருக்குன்னா, சேல்ஸ் க்ரோத் 11.2% இருக்கு 3 இயர்ஸ்ல சிஏஜிஆர் இது. ஸோ ரிட்டர்ன் ஓவர் 3 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கு. இதே 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் 15% கொடுத்துருக்கு. 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 32% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மைனஸ்ல கொடுத்துருக்கு, 4.59% கொடுத்துருக்கு. அதே மாதிரி 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.7% நெகட்டிவ்ல கொடுத்துருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 29.1%. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா வித்திருக்காரு. 18.5% போன குவார்டருக்கு இந்த குவார்டருக்கும் அவர் ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த இருக்கிற 29%ல பார்த்தீங்கன்னா 52.8% பார்த்தீங்கன்னா அவர் பிளட்ஜ் பண்ணியிருக்காரு அந்த ஷேர்ஸ்லாம். ஸோ இதோட எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி குவார்ட்டர்ஸ்ல 1.81லேருந்து இந்த குவார்டர்ல 22.9, கிட்டத்தட்ட 21% அது ஏற்றிருக்காங்க. ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இதை வாங்கியிருக்காங்க. இப்போ கம்பெனி லாங் டேர்முக்கு உதவுமா அப்படின்னு பார்த்தா, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா இருக்கு இந்தியாவில். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னாலும் பெருசா ரிட்டர்ன்ல எல்லாமே மைனஸ்ல தான் கொடுத்துருக்கு. ஸோ லாங் டேர்முக்கு எனக்கு தெரிஞ்சு இது பெருசா இந்த ஸ்டாக் உதவாது. அது ப்ரமோட்டர்ஸ் அந்த அளவுக்கு கிளீனா இல்லை, அவர் ரெடியூஸ் ஆகிட் பண்ணிட்டே இருக்காரு அவரோட ஹோல்டிங்ஸை. இப்போ 29% தான் இருக்காது. அது இல்லாமல் அதையும் பிளட்ஜ் பண்றாரு. ஸோ எஃப்ஐஎஸ் வாங்கினாலும் நம்ம வாங்கணுமா என்னன்றது நீங்க யோசிங்க. என்ன கேட்டா இது இந்த சைடு போகாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் இந்த ஸ்டாக்ல. ஸோ செகண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ இதில் அவங்க இப்போ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 19.57லேருந்து 27.3% வரையும் இவங்க ஏறி இருக்காங்க. இது அக்டோபர் மாதத்து டேட்டா. ஸோ இதெல்லாம் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை ட்ராக் பண்ணிட்டு இருப்பீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 64 ருபீஸில் இருக்கு. ஸோ 92 வரையும் போயிட்டு இப்போ லோ 59 வரையும் போகுது. இப்போ ஆல்மோஸ்ட் 52 வீக்ஸ் லோவில் தான் இருக்கு. ஸோ இதோட ஆர்ஓசி 6.93, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 10.1, ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 20.2, அதோட இண்டஸ்ட்ரி பிஏ 10.6 தான். ஸோ பிஏ பொறுத்தவரை இது ஓவர் வேல்யூடு தான். இது ப்ரைஸ் டு புக் பரவாயில்ல, 1.4 இருக்கு. ஸோ இது பேங்க்ன்றதுனால உங்களுக்கு டெட் இதில் நிறைய இருக்கு. ஸோ growth நல்லா இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 23.8% சிஏஜிஆர் இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 84.4% இது சிஏஜிஆர் இருக்கு இயர் ஆன் இயர். ஸோ ஆனால் ஸ்டாக் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்ல மைனஸ்ல தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 6 மந்த்ஸ்லயும் -17%, 1 இயர்லயும் இது பெருசா கொடுக்கல, -25% கொடுத்துருக்கு. நெகட்டிவ்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 1 இயர்ல. இதே 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 10.7%, 5 இயர்ஸ்லயும் பெருசா கொடுக்கல, எஃப்டி ரேட்டோட கம்மியா தான் கொடுத்துருக்கு. இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 85ல இருக்கு. ஸோ அப்படின்னா கரண்ட் ப்ரைஸோட இன்ட்ரென்சிக் வேல்யூ அதிகமா இருக்கு. ஸோ அதனால இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓவரால் க்ரோத் அதெல்லாம் பார்க்கும்போது இது ஓரளவுக்கு வேல்யூவேஷன் இருக்குன்னு தான் மீனிங்கு.
ஆனா பிஇ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெச்டிஎஃப்சியோட பிஇக்கு இருக்கு. இதோட இப்ப காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்கோ அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 தான் இருக்கும். ஸோ ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13 இருக்கும். ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா 19 தான் இருக்கும். ஸோ அதோட பிஇ பொறுத்தவரை இது வந்து அதிகம். நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் இன்னும் ஃபுல் டைம் இன்வெஸ்டர். ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் ஏதாவது கொரி இருக்கு, எஸ்ஐபி போடணும், இல்லை லம்சம் போடணும், இல்லை எப்படி ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணணும், இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லையும் எப்படி பண்ணணும் ஃபார் அ லாங் டேர்ம் இதுக்கு, இல்லை உங்கள் கரண்ட் போர்ட்ஃபோலியோவில் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கல, அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஃபினான்ஷியல் கோல் வந்து பிளான் பண்ணணும், இல்லை உங்களுக்கு எஃப்டியில் போட்டுட்டு இருக்கீங்கன்னா அதை விட கொஞ்சம் சேஃபாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி பாண்ட் இல்லை என்சிடியில் போடணும்னா நான் இங்கே மொபைல் நம்பர் ப்ளஸ் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா தேர்ட் கம்பெனி நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியில் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 6.7லேருந்து 13.9% வரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 7% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹோல்டிங்ஸை. இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,673 ரூபாய். ஸோ 52 வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா 7,491 ரூபாயில இருந்திருக்கு. ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 28.7. இதோட இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 15 இருக்கு. ஸோ இதோட ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு 16.5. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா 24.3 வெரி குட். உங்களுக்கு வந்து பிரைஸ் டு புக் வந்து 7.5 இருக்கு. டெட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 2.48. ஸோ 7,834 கோடி இருக்கு கடன். ஸோ இதோட சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க 31.6% சிஏஜிஆர் இது. ஸோ 3 இயர்ஸ் இது. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 82.1% வந்து உங்களுக்கு சிஏஜிஆர் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர். ஸோ ரிட்டர்ன் ஓவர் 3 months பார்த்தீங்கன்னா இது -3% கொடுத்துருக்கு. இதுவே வந்து 6 monthsல பார்த்தீங்கன்னா 41% கொடுத்துருக்கு. இதே 1 yearல ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 107% ஆயிருக்கு. அப்படியே டபுள் ஆயிருக்கு 1 yearல. இது வந்து 1 yearக்கு மேலே இதோட ரெக்கார்டு இல்லை, ஏன்னா வந்து இது ரீசெண்டாக லிஸ்ட் ஆன கம்பெனி தான். ஸோ பட் 1 yearல நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 55%ல வச்சிருக்காரு. நம்ம ஸ்டாக்கை வச்சு இவங்க எதுவும் பிளஸ் பண்ணல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 13.9% இருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் இது வந்து 7.14% நான் சொன்ன மாதிரி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கிங் ப்ளஸ் ரிசர்ச் ஃபார்ம் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்காங்க. இதில் 4வது வர கம்பெனி பார்த்தீங்கன்னா டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இபிசி ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இவங்க வந்து பவர் செக்டாரில் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட பார்த்தீங்கன்னா பிஇ பார்த்தீங்கன்னா 53.2. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1,451. இது ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 1,825 ரூபா. இதோட புக் வேல்யூ 301 ரூபாய் இருக்கு. இதோட ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 16.5. அது நல்லா இருக்கு. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கு 13.1. இது ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 4.7 இருக்கு. ஸோ டெட் வந்து 0 இது. ஸோ கடனே இல்லாத கம்பெனி. இவங்களோட 3 years growth பார்த்தீங்கன்னா 19.5% இருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துல வந்து 22.5%. இது எல்லாமே நான் சொல்றது வந்து சிஏஜிஆர். இவங்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் 3 monthsல பார்த்தீங்கன்னா -10%ல கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் 6 monthsல பார்த்தீங்கன்னா 20% கொடுத்துருக்கு. இதே 1 yearல பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு 109% கொடுத்துருக்கு. 3 yearsல பார்த்தீங்கன்னா 84.8% கொடுத்துருக்கு. 3 yearsல சூப்பராக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 40% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது எல்லாமே சிஏஜிஆர் செம்மையாக கொடுத்துருக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் இந்த கம்பெனி. ஸோ இதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 56.9% வச்சிருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் வந்து 4.5% வித்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 9.8% இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குவார்ட்டரில் 4.39லேருந்து 9.8%, ஒரு 5.41% வந்து இதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் கடைசியாக வர கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹோன்சா கன்சியூமர் லிமிடெட். இவங்க வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி. இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 261 ரூபா இருக்கு. இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 542 இருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 222 rupees. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 52 வீக்ஸ் லோவில் தான் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட பிஇ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் 112. ஸோ இதோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 37 தான் இருக்கு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். 4 times அவரோட இண்டஸ்ட்ரி பியோட அதிகமாக இருக்கு. இதோட ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 17.1% இருக்கு. இதோட ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 7.33 ரொம்ப அதிகம்.
ஸோ டெட் பார்த்தீங்கன்னா 117. ஸோ கம்மியா தான் இருக்கு. அது ப்ராப்ளம் இல்ல. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து சிஏஜிஆர்ல வந்து 56.5% இருக்கு. அதே மாரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 27.9% வந்து சிஏஜிஆர்ல லாஸ்ட் 3 இயர்ஸா குடுத்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மைனஸ் 48% வந்து டவுன் ஆயிருக்கு இது லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல. 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா -42%, 1 இயர்ல பார்த்தீங்கன்னா -32%, 34% வந்து இதா இருக்கு. ஸோ இது பெருசா வந்து ரிட்டர்ன்ஸ் குடுக்கல இந்த ஸ்டாக்கு. அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ரொம்ப இது இல்ல. இதுவும் வந்து 1 இயர்க்கு 2 இயர்ஸ்க்குள்ளார வந்து லிஸ்ட் ஆன கம்பெனி தான் இது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 35% இருக்கு. எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19.3% இருக்கு. ஸோ 5.36% வந்து லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து அவங்க இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க 5 ஸ்டாக்லயும் பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி இருக்கு. சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஸ்டாக் இறங்கியிருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் வாங்குறதுனால வந்து டக்குன்னு ஏறும்னு எதுவும் கிடையாது. அதனால வந்து எஃப்ஐஎஸ் வாங்குறாங்கன்றத மட்டும் நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டா வச்சுட்டு நம்ம வாங்கக்கூடாது. நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு, நமக்கு வந்து இது சூட்டபிளா இருக்குமா? நமக்கு பார்க்குற இண்டஸ்ட்ரி, நமக்கு பார்க்குற செக்டார் இது நல்ல குரோத் இருக்கா? உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு நல்லா இருக்கா? அப்படின்னு பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. ஸோ அப்படியே வாங்குறதா இருந்தாலும் நெறையா வாங்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. மார்க்கெட் வந்து ஒரு மாரி அப்ஸ் அண்ட் டவுன்ல இருந்திருக்கு. ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.